ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 22 வசனம் 21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு பதில் அருளினீர் என்பதே. சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும் என்று வேதம் குறிப்பிடுகிறதே. இதை குறித்து ஆவியானவர் ஒத்தாசையோடு சற்று தியானிப்போம். இங்கே குறிப்பிடுகிற இந்த சிங்கத்தின் வாய் என்பது எதை குறிக்கிறதென்றால் மரண வாசல்களையே குறிக்கிறது. ஒரு சிங்கமானது தன் வாயில் கவ்விய இரையை அதனிடமிருந்து விடுவிப்பது சாத்தியமே இல்லை. அதுபோல மரணத்தின் வாசல்களில் நுழைந்தவர்களை அதனின்று விடுவிக்க எந்த மனுஷனாலும் முடியாது. இதை குறித்து யோபு 38:17 மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ என்று யோபிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். சிங்கத்தின் வாய் தன் இரையை கவ்வி மூடிக்கொண்டால் அதை திறக்க யாரால் கூடும்? அதுபோல மரண வாசல்களுக்குள் நுழைந்த மனிதனை அது பூட்டி அடைத்துக் கொள்ளும். இவ்வுலகில் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் ஆனாலும், அறிவில் சிறந்த ஜாம்பவான்களாக இருந்தாலும் மரணத்தின் வாசல்களை திறந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள கூடுமோ? மேலும் இந்த மரண வாசல்கள் என்பது அந்தகாரமும் காரிருளும் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்த இருள் எப்படிப்பட்டதென்றால் தன்னையே காண முடியாத கொடிய இருளாக இருக்கும். இந்த இருளுக்குள் நுழைகிற எவராக இருந்தாலும் பயத்தில் நடுநடுங்கி போவார்கள். இந்த கொடிய மரண இருளின் வாசல்களை கடந்தவர்கள் இதைவிட மகா கொடிய பாதாள வாசல்களுக்குள் தள்ளப்படுவார்கள். இந்த மரண வாசல்கள் என்பது மனிதர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே அவர்கள் ஆத்துமா பாவத்தின் சம்பளமாகிய மரண இருளின் வாசல்களில் தவித்துக் கொண்டிருக்கும். அடுத்து சரீரத்தில் மரிக்கிறவர்களின் ஆத்துமாக்கள் பூமியை விட்டு நீங்கி மரண இருளின் வாசல்களில் நேரடியாக நுழைவார்கள். மேற்கண்ட 2 வகை மரண இருளின் வாசல்களில் இருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லவர் மகா பராக்கிரமசாலியாகிய நம் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. ஆம், மரண இருளின் வாசல்களில் உள்ள யாவருக்கும் அவரே வெளிச்சமாயிருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் கூறுகிறது. மரண இருளின் வாசல்களாகிய சிங்கத்தின் வாயை திறந்து நம்மை விடுவிக்கிறவர் நமக்கு துணையாக இருப்பாரானால் எந்த இருளும் நமக்கு வெளிச்சமாகும். இதையே சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். ஆமேன். அல்லேலூயா.